வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்திலேருந்து ட்ராகன் ஃப்ரூட் அறுவடை பண்ண போகிறோங்க. என்னோடய மகளுக்கு ரொம்ப பிடிச்ச பழங்க இது. இதோட கலர் கூட ரொம்ப பிடிக்கும். இந்த பழத்தோட கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்க்கான பிங்க்குங்க. சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் வந்து எறும்பு கடித்ததால் கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருக்குது பாருங்கள். என்னதான் எறும்பு கடித்தாலும் இந்த பழத்துக்கு எந்த சேதாரமும் ஆகாதுங்க. பழம் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பழம் பறித்து சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ இனிப்பாக இருந்தது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு 4 பழங்கிட்ட கிடச்சிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு அலை மாதிரி ஒரு பூ பூக்கும். அதில் மொத்தமாக எல்லாமே பழுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் மொட்டு வைக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 முறை வந்து இந்த சீசனில் மட்டும் காய்க்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு 6 மாதத்துக்கு காய்க்காது. 6-7 மாதத்துக்கு திரும்பவும் அடுத்த வெயில் காலத்துக்கு தான் காய்க்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் சூப்பரான அறுவடைங்க. ஒரு 4 பழம் கிடச்சிருக்கு நமக்கு ட்ராகன் ஃப்ரூட்டு. அதே மாதிரி ஒரு வாத்து சொரை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். என்ன பழம்னு தெரில, கிர்னி பழமா முலாம்பழமான்னு தெரில, ஒரு பழம் ஒன்று அறுவடை பண்ணி வச்சுருக்கோம். மொத்தமாக இன்றைக்கி அறுவடை இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.